அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல சாரி, 2 நாள் பதிவு போட முடியல. அதுக்கு சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இந்த பதிவில் இப்போ பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 29/2/2024, அதாவது மாதத்தோட கடைசி நாள். சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி மறுநாள் காலையில் 6:22 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஷஷ்டி திதி இருக்குது. ஸோ இன்றைக்கி திதி பஞ்சமி தான், ஷஷ்டி கிடையாது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இன்றைக்கி காலையில் 10:22 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் வருது. யோகம் பார்த்திங்கன்னா காலையில் 10:22 வரைக்கும் சித்த யோகம் இருக்குது. அதுக்கு பிறகு அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் வியாழக்கிழமை. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்ல பலன் தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் கரிநாளாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். இன்றைக்கி ராகுகாலம் பார்த்திங்கன்னா பகல் 1:30 3 மணி வரை இருக்குது. குளிகை காலையில் 9 மணி முதல் 10:30 வரை இருக்குது. யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி முதல் 7:30 வரை இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:30 முதல் 1:30 வரை இருக்குது. மாலை 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால மீன ராசிக்கும் கும்பராசிக்கும் கொஞ்சம் சந்திராசிரமம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 6:29 இருக்குது. கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்கு. ராகு, குரு, சூரியன், புதன், சனி, செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் ஒரே இடத்துல பக்கம் பக்கமாக இருக்காங்க. நாள் சுமாரான நாள். இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, இன்னைக்கு மேஷ ராசிக்கு உயர்வு, ரிஷப ராசிக்கு புகழ்ச்சி, மிதுன ராசிக்கு பந்தயம், கடக ராசிக்கு உயர்வு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு நடுக்கம், துலாம் ராசிக்கு தோல்வி, விருச்சிக ராசிக்கு அசதி, தனுசு ராசிக்கு பணம், மகர ராசிக்கு சலனம், கும்ப ராசிக்கு ஆர்வம், மீன ராசிக்கு முயற்சி. ஆக மொத்தம் எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசங்களால் பெருமை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்றைக்கி நல்ல ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும். நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும். கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆடை ஆபரணம் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. இன்றைக்கி உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு ஏற்ற நாள். இதில் உங்களோட வெற்றியும் வளர்ச்சியும் நல்லாவே தெரியும். இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கிற நிலையில் மனநிலையில் நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கும் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு இன்றைக்கி பாராட்டுதலும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள் 2 பேருக்குள்ளேயும் நல்லாவே இருக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேரும் வெளியில் ஜாலியாக வெளியில் போய் நேரம் கழிக்கிறதுக்கு இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக இருக்குது. கையில் இருக்கிறது நல்லாவே போதும். சேமிக்கிற ஆற்றல் நல்லாவே இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட மனசும் சந்தோஷமும் நிறைஞ்சி இருக்கிறதுனால இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. ஆற்றலோடு இருக்கிற நாளாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்றைக்கி இல்லத்தில் இனிய செய்திகள் சேரக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரைக்கும் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றியை தரும். வெளியிலேருந்து வர வேண்டிய தொகை இன்றைக்கி கைக்கு சேர்றதுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு பல விஷயங்களில் அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களோட லட்சியங்களை அடையிறதுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்குது. உங்களோட உற்சாகமான போக்கு இன்றைக்கி உங்களுக்கு பல வெற்றிகளை தேடித்தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் உங்களோட வேலைக்கும் இன்றைக்கி பாராட்டு கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நிறைய ஆர்டர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாகவும் உண்மையாகவும் உறவை மேம்படுத்துறதுனால
சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்திகரமான நிதி நிலைமை இருக்குது. கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க, செலவு பண்ண வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சிறப்பாக இருக்கும். உங்களோட நம்பிக்கையான மனப்பான்மை உங்கள் ஆரோக்கியத்தை இன்றைக்கி சிறப்பாக வச்சிருக்கும். எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி கொஞ்சம் சலசலப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் உறவினர்களோட மனக்கசப்பு ஏற்படும். உடம்பில் வலிகள் போகிற மாதிரி இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. உங்களோட புத்தியை யூஸ் பண்ணி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்கள் உங்களோட தேவைகள் அறிந்து உங்களுக்கு உதவுவாங்க. சுப காரியங்கள் கைகூடும் நாளாக இருக்குது. இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான நாளாக ஆக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சின்னதாக பயணம் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்கள் கிட்ட தைரியமும் உறுதியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திட்டமிட்டு ஒழுங்குமுறையோடு நீங்கள் செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது. அதிக பணிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இன்றைக்கி வேலையில் இருக்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கிற பாதுகாப்பாக இல்லாத உணர்வு, ஏதோ ஒரு பயம் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பக்குவமாக பேசி பழகிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணப்பற்றாக்குறை இருக்குது. அது உங்களுக்கு கவலையை தரும். இன்றைக்கி சேமிப்பு கடினமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். செலவுகள் குறையும். இன்றைக்கி புதிய முயற்சிகளை கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லது. இன்றைக்கி உங்களோட இலக்குகளில் வெற்றி அடையணுன்னா கொஞ்சம் விழிப்போடவும் கவனமாகவும் இருக்கிறது அவசியம். யதார்த்தமான அணுகுமுறை இன்றைக்கி இருக்கணும். அதே மாதிரி முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தவறுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு வேலையும் செய்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் இல்லாமல் சில வார்த்தைகளை பேசுகிறதுனால உறவில் பாதிப்பு ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களோட அஜாக்கிரதை காரணமாகவோ இல்லைன்னா மன உளைச்சல் காரணமாகவோ பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணத்தை கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. இல்லைன்னா தேவையில்லாத இழப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பற்களில் இன்றைக்கி கவனம் தேவை. அதே மாதிரி பல்வலி ஏற்பட இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சாப்பிட்ற பொருளை பார்த்து சாப்பிட்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி பணம் வரவு நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் குறை இல்லாமல் நாள் நல்லபடியாக போகும். பசங்க சுறுசுறுப்போடு இருப்பாங்க. தெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி வெளியூர் பயணம் போகிற மாதிரி வாய்ப்பு அமையும். வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தியாகும். வியாபாரத்தில் கொடுத்த கடன்கள் கொஞ்சம் வசூலாக வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. சிறந்த முடிவெடுக்க இன்றைக்கி உங்களோட மனநிலை நல்ல ஒரு நிலையில் இருக்குது. சந்தோஷமாக முடிவெடுங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட உறுதியான மனநிலை காரணமாக பணியில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட மேலதிகாரிகள்கிட்டேயோ இல்லைனா கஸ்டமர்கிட்டேயோ முழு ஆதரவை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவில் பிணைப்பும் அந்யுன்யமும் நல்லாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தாராளமாகவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சேமிங்க. அதிகமான விரயம் வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திடமாக இருப்பீங்க. நாள் இன்றைக்கி சந்தோஷமாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிம்ம ராசிக்கு.
எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தாரோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். எந்த வேலையும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. எதிர்பார்க்குற பலன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லது. வண்டி வாகனம் வாங்குகிற எண்ணம் மனசில் தோன்றும். சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்கும். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்கலாம். அடுத்தவங்க கூட நெருக்கமானவர்கள்கிட்ட பேசும்போது பார்த்து பேசுகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுக்காது. இன்றைக்கி மாத கடைசி வேறு உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒதுங்கி போகிறது அவசியம். இல்லைன்னா கருத்து வேறுபாடுகள் தோன்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருந்தாலும் சேமிக்க முடியாது. அதிகமான செலவுகள் இருக்குது. வீட்டு செலவுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சல் அசதி காரணமாக முதுகுலி ஏற்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். பிரார்த்தனை பண்ணுறது நல்ல ஒரு அமைதியை தரும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் முடிவையும் தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உறவினர்கள் உங்களோட முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பெண்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை குறையும். ஆடம்பர பொருட்கள் இன்றைக்கி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருப்போம். அதை தள்ளி வச்சிட்டிங்கன்னா நாள் சந்தோஷமாக போகும். முடிச்ச அளவுக்கு உங்களோட செயல்களை நம்பிக்கையோடு செயல்படுறது அவசியமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தெளிவு முக்கியமாக இருக்குது. குழப்பம் ஏற்பட்டதுன்னா பணியில் தாமதங்கள் ஏற்படும். கூட வேலை செய்கிறவங்க அதற்கு காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக பணியாற்றுறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஈகோ தான் கொஞ்சம் பிரச்சனை. அதை விட்டு கொடுத்துட்டு 2 பேருக்குள்ளேயும் விட்டு சகஜமாக பேசுனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகக்கூடிய நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்குது, பணம் வரவும் இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவுகளும் இருக்குது. பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கும். செலவை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெளியில் சாப்பிடும் போது பார்த்து சாப்பிட்றது அவசியம். இல்லைன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் மன மகிழ்ச்சியோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பூர்வீக சொத்துக்கள் வழியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். உடல் பாதிப்புகள் குறையும். கொஞ்சம் இன்றைக்கி அசதியாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பசங்க உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றி தருவாங்க. இன்றைக்கி உங்களோட தினசரி வேலைகளையும் ஒழுங்குமுறையோடு செய்கிறது நல்லது. தியானம் இல்லைன்னா ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்குது. உங்களோட பதட்டத்தை வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க. அது குடும்பத்தில் அமைதியை கெடுக்கும். அதனால் கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற கொஞ்சம் பயம் காரணமாக உங்கள் துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இன்றைக்கி நிதி நிலைமை சரியாக இல்லை. கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்குகிற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் காரணமாக தோள்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க. பசங்க மூலமாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தாரோட வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது.
இன்றைக்கி சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆன்மீக ஈடுபாடு மூலிமா உங்கள் முன்னாடி இருக்கிற சவாலான சூழ்நிலைகளை இன்றைக்கி சமாளிக்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். இன்றைக்கி பொறுப்போடவும் யதார்த்த அணுகுமுறையோடு இருக்கிறது நல்லது. பணியிட சிச்சுவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் இனிமையான வார்த்தைகளை பேசி 2 பேரும் நாளை புரிதலோடவும் சந்தோஷத்தோடவும் கொண்டு போகிறதுக்கு நாள் நல்லபடியாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத வகையில் திடீர் பணம் வந்ததுன்னா அதை சேமிக்கிறது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்றைக்கி மனசில் இருக்கிற தைரியமும் உறுதியும் காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்திலோடு இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி நாள் எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி காலையிலேயே மகிழ்ச்சி தரும் செய்திகள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட பிரச்சனைகள் தீர்றதுக்கு உறவினர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெரிய மனிதர்கள் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். உங்களோட செயல்களை சுமூகமாக செய்கிறது நல்லது. வாழ்வில் நன்மை தீமை இன்றைக்கி நல்லாவே கற்றுக்க பார்க்க முடியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்புக்கு காரணமாக நல்ல ஒரு பேரும் நல்ல மதிப்பும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட வேலைகளை திறமையாக செஞ்சு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேரும் நீங்களும் சரி துணையும் சரி இனிமையான வார்த்தைகளால் 2 பேரும் அவங்கள மாற்றி மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் நல்ல புரிதலும் அந்யோன்யமும் சந்தோஷமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லாவே அதிகமான தொகையாக தான் இருக்குது. அதிகமான தொகையை சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக நாளை கொண்டு போக. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற மன மகிழ்ச்சி சந்தோஷம் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியம் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது. உறவினர்களை இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் பெண்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலம் குறைஞ்சிருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் கோவப்படாமல் உங்களோட தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களோட நடக்கிற விஷயங்களை லேசாகவும் நகைச்சுவை உணர்வோடையும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாள் நல்லபடியாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட பணிகளை குறித்த நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி அனுசரித்து போகணும். இல்லைன்னா அவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கட்டுப்பாட்டை இழந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களோட உறவில் பாதிப்பு ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சுட்டு போகிற மாதிரி நாளை கொண்டு போகிறது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு முதலே சொன்ன மாதிரி ஆடம்பர பொருட்களை பார்த்து வாங்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி பணத்தை சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செலவை கட்டுப்படுத்துங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி. இன்றைக்கி உங்களோட ராசிக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லது. வயதில் மூத்தவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து பேசுகிறது நல்லது. இன்றைக்கி பொறுமை உங்களுக்கு ரொம்ப அவசியம். கட்டுப்பாடும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது. அவசரவே படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்ததுன்னா ஒதுங்கி போகிறது நல்லது. இல்லைன்னா உங்கள் பேரை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்கிறது அவசியம். கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும். அது வருத்தத்தை தரும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது 2 பேருக்குள்ளேயும். அதனால் 2 பேர்கிட்ட மகிழ்ச்சியை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நாளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு அனுசரித்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் நல்லாவே நிறையவே இருக்குது. இன்றைக்கி நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செலவு செய்கிறது இன்றைக்கி அவசியம். சேமிக்கலைனாலும் அழிக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பொறுமையோட அமைதியோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் இன்றைக்கி கொஞ்சம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால் அமைதியாக இருக்கிறது, அதிகமான நீர் பருகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர வீடியோஸ் பாருங்கள். நன்றி. சாரி 2 நாள் பலன் போடாததுக்கு. அதுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ காரணம். நன்றி, வணக்கம்.